எல்லாத்துலயும் எல்லாத்துலயும் நல்லதா இருப்போம் நம்ம. எஸ், தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ரொம்பவுமே முக்கியமான ஒரு மருந்தை பத்தி பார்க்க போறோம். அந்த மருந்து உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயத்த குணப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து, ஒற்றை மூலிகை. அந்த ஒற்றை மூலிகை என்னங்கிறத நான் கடைசியில உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த ஒற்றை மூலிகை மருந்து உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், எய்ட்ஸு, கேன்சரு, அது மாதிரி பெரும் நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒற்றை மூலிகை மருந்து. அதை கடைசியா உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன் இந்த இது முடியும் போது. இப்போ நம்ம ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்கிவ்னஸ் சேஞ்ச் எவ்ரிதிங். ஃபர்கிவ்னஸ் நமது வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றுகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அந்த ஃபர்கிவ்னஸ் அப்படின்னா நிறைய இடத்துல இந்த கிளாஸ் பல முறை இந்த சப்ஜெக்ட் நான் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கும் நம்ம அதே தான் பேச போறோம். ஸோ அந்த ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நம்மளோட வாழ்க்கையில பல நிகழ்வுகளை, பல மாற்றங்களை நமக்கு தரக்கூடிய ஒன்று. ஸோ நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் முழுசா தெளிவா அனைத்துமே ஒரு நல்ல நிலையில குணமடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த ஃபர்கிவ்னஸ். அதே மாதிரி மற்ற மனிதர்கள் பொதுவாக நம்மனால ஒரு விஷயம் பண்ணவே முடியாது இல்லையா? நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம், அப்படியெல்லாம் விட்டு கொடுக்கவெல்லாம் முடியாது சார். எஸ் சார், நோ? அப்படிதானே? அப்படியெல்லாம் அந்த அந்த மனுஷனை மன்னிக்கவெல்லாம் முடியாது. அப்படியெல்லாம் அதை நம்ம தவற விட முடியாது. அதே மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அதை தள்ளி வைக்க முடியாது, அதை மாற்ற முடியாது. இப்படி அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆளே யாருமே நான் தூரமா போயெல்லாம் ஆலோசனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கூடயே இருக்கக்கூடிய உங்களுடைய கணவன். ஏன்னா அவர் செய்யக்கூடிய பல சேட்டைகள், பல பிரச்சனைகள், பல நிகழ்வுகள், உங்களுடைய கணவன் மனைவி அந்த அந்த சூழல்ல நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம்தான் 90% மன்னிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது இல்லையா? ஃபர்ஸ்ட் நபரே அவங்க தான். செகண்ட் ஒன் தான் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ். ஸோ இந்த ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது சாதாரணமாலாம் கொடுத்துட முடியாது. எஸ் ஆர் நோ? யாரெல்லாம் சொல்றீங்க எஸ் ஆர் நோ? ஃபார் அவர் ஓன் குட் அப்படி எஸ் சார். கொண்டு போயிட்டா நம்ம ஃப்ரீ மைண்டடா இருக்கலாம். எஸ், ஃபர்கிவ்னஸ் கொடுக்கறனால நம்ம ஒரு ஃப்ரீடம் உள்ளார ஃபீல் பண்ண முடியும். பட் ஃபர்கிவ்னஸ் கொடுத்தமா இல்லையாங்கிறது உங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? அந்த மற்ற நபர்களுக்கு நம்ம மன்னிப்பு கொடுத்துட்டோம், மன்னிச்சிட்டோம் அப்படிங்கிறத எப்ப நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி நம்மளோட நமக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் அது நமக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது, ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டை கொடுக்க ஆரம்பிக்கிறது. அப்படின்னா தான் நம்ம அந்த மனிதர்களை, அந்த மற்ற மனிதர்களை, அந்த அந்த சூழலை, அந்த இடத்த நம்ம மன்னிச்சிட்டோம்னு அர்த்தம். ஆனா நம்ம அப்படி எல்லாத்தையும் அவங்கெல்லாம் நான் அப்படியெல்லாம் ரொம்ப எல்லாம் கோவப்பட மாட்டேன். ஆனா அவங்க மன்னிச்ச உடனே மன்னிச்சிருவேன் அப்படின்னு நம்ம வாயில சொல்லிடுவோம்.
ஆனா அவங்க மேல ஒரு மனசுக்குள்ளார ஒரு சின்ன கோபம் இருந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன போராய்மை உங்களுக்குள்ளார ஒரு திரும்ப திரும்ப அந்த ஞாபகங்கள், அதே வார்த்தைகள் உங்க தலைக்குள்ள அடிக்கடி வரும். ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்க முழுசா அவங்கள வந்து மன்னிக்கலைன்னு அர்த்தம். அப்ப அந்த மன்னிப்பு முழுமை அடையும் பொழுது, அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷம் வரும். அது எப்படி வணக்கம் சார்? சார், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். அது எப்படி சார்? அந்த ஆளு துரோகி, எங்க வாழ்க்கையே சூன்யமா மாத்தின ஒரு நபர். சாதாரணப்பட்ட ஆள்லாம் கிடையாது, எங்க லைஃபை மொத்தமா முடிச்ச ஒரு நபர். அந்த நபரை பார்த்து எங்களுக்கு உள்ள இருந்து அவர் மேல லவ் வரதா எப்படி நடக்கும்? அப்போ உங்களுக்கு நிச்சயமா அந்த ஃபர்கிவ்னஸ் முழுமை அடையாது. அப்ப இதை எப்படி இந்த இந்த ஃபர்கிவ்னஸ் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு டம்ளர் நிறைய பாய்சனை குடிச்சிடுறது, குடிச்சிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவரு எப்ப இறந்து போவாருன்னு பாக்குறது நடக்குமா? பாய்சனை குடிச்சது நீங்க, நீங்க எதிர்பார்க்கிறது ஆப்போசிட்ல இருக்கிறவர் எப்ப இறந்து போவார். அதுக்காக வெயிட்டிங் வேற இல்லையா? ஏன்னா ஃபர்கிவ்னஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். மன்னிக்க கூடாது, அவங்க வந்து தவறு செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு விட்டு கொடுக்க கூடாது, மன்னிக்க கூடாது, ஏன்னா திரும்ப தவறு செஞ்சிருவாங்களாம். நம்ம நிறைய நபர்கள் வந்து விளக்கம் கொடுக்கறதே அதுதான். அவங்க திரும்ப அதை செஞ்சுட்டா என்ன பண்றது? அவங்க ரொம்ப லேசியா இருந்துட்டா நம்ம என்ன பண்றது? அவங்க நம்மளை மதிக்காம விட்டுட்டா என்ன பண்றது? இவ்வளவும் துரோகமும் செஞ்சுட்டு அவங்க ஜாலியா இருந்தா நம்ம என்ன பண்றது? இப்படிதான் நம்மளோட கொஸ்டின். அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் ஈகோ. இதுக்கு பேர் என்ன? ஈகோ. ஈகோ. இதுக்கு பேர் மன்னிப்பு கிடையாது. நானெல்லாம் அன்னைக்கே மன்னிச்சிட்டேன், என் மனசுல எல்லாம் அப்படி ஒண்ணே கிடையவே கிடையாது. மன்னிச்ச நீங்க எதுக்கு அவங்கள வந்து இப்படியெல்லாம் சிந்திக்கிறீங்க? அதாவது அதுல இன்னொரு விஷயம் வேற சொல்றது, நான் மன்னிச்சுட்டேன், அவங்க வந்து மாறிடுவாங்க, அவங்க மாறினாங்கன்னா நான் மன்னிச்சிடுறேன். நான் இல்லைன்னா போய் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசுறது, நீ இதெல்லாம் ஒத்துக்கோ, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், இதையெல்லாம் நீ செய்ய, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், இல்லைன்னா இதை குடு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். வாட் அபவுட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்? ஒருத்தரை மன்னிக்கலைன்னா நமக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம போயிடும். ஏன்னா அவர் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, அவரை வந்து நம்ம ரொம்ப அலட்சியமா சரி விடுங்க போங்க அப்படின்னு சொல்றது நம்மளோட மரியாதையை குறைத்து விடும்னு நினைச்சோன்னா அது வந்து ஒரு ஈகோவோட பிரதிபலிப்பு தான், ஒரு பகை உணர்வு இல்லையா? உங்களுக்குள்ளார ஒரு பகை உருவாயிருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்க உங்களை கர்வமா நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா அந்த நபர் மீது ஒரு பெரிய பகை உருவாகிறது, கோபம் உருவாகிறது. ஸோ இந்த கோபம், பகை, ஈகோ இதெல்லாம் என்ன தரும் அப்படின்னா பிபி, கொலஸ்ட்ரால், லிவர் டிசீஸ், லிவர் சிரோசிஸ், கேல் பிளாடர் டிசீஸ், இதையெல்லாம் தரும் இல்லையா? இது இயற்கையான ஒரு விஷயம். ஸோ நமக்குள்ளார இந்த மன்னிப்பு அப்படிங்கிற விஷயம் சரிவர நம்ம கொடுக்கல அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் வந்து நமக்கு வருவதற்கு காரணமாக மாறுகிறது. அதனாலதான் சொன்னேன், நீங்க ஒருத்தர் மேல கோவப்படுறதோ அவங்கள மன்னிக்காம இருக்கிறதோ
நீங்க பாய்சன் குடிக்கிற மாதிரி. இந்த கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற உங்களுக்கு சில சமயங்கள்ல பல கேள்விகள் தோணும். எப்படி அந்த துரோகம் செஞ்சவங்களை மன்னிக்கிறது, எப்படி அந்த தவறான மனிதரை மன்னிக்கிறது. அதே மாதிரி என்னோட வாழ்க்கையே சகிப்புத்தன்மைக்கு பின்னாடி தான் இருக்குது. நான் முழுக்க 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 சகித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த நபரை நான் எப்படி பொறுத்துக்கிறது, எப்படி மன்னிக்கிறது? ஏன்னா அவ்வளவு கொடுமை, அவ்வளவு சூழல், அவ்வளவு கேள்விகள், அவ்வளவு அடி உத பிரச்சனை எல்லாமே இருக்கு என்னோட லைஃப்ல. இதையெல்லாம் தரக்கூடிய அந்த நபர்களை நான் விட்டு கொடுத்துடணும், மன்னிச்சிடணும், மறக்கணும். அப்படின்னா இதெல்லாம் சாத்தியமா? அந்த சாத்தியமாங்கிற கேள்வி வரும் பொழுதே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேல் நீங்களே மண்ணள்ளி கொட்டுறீங்க, உங்களையே நீங்க அழிச்சுக்கிறீங்க. இது உங்களுக்கு புரியல. சரி, ஓகே. ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனை வருது. உங்கள்ட்ட இருந்து கையெழுத்தை அவங்களே போட்டு உங்க சொத்தை எடுத்துட்டாங்க. இதுல தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க கோர்ட்டுக்கு போகலாம், சண்டை போடலாம், அவங்கள கூப்பிட்டு மிரட்டி நீங்க திரும்பி வாங்கலாம். அதே மாதிரி அவங்க கிட்ட நீங்க கோபமா நடந்துக்கலாம். இதெல்லாம் தப்பு கிடையாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அடியாள வச்சு வாங்கலாம், என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். ஆனா உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, அவங்க மேல ஒரு பகை உணர்வும் ஒரு கோபமும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. மெயின் கான்செப்ட் என்ன? விதிகளின் அடிப்படையில் கவர்மெண்ட் லா என்ன இருக்குதோ அந்த அடிப்படையில நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், இல்லீகலாவும் செய்யலாம், எதை வேணாலும் நீங்க செஞ்சுக்குங்க, அதனால தப்பு கிடையாது. அவுட் சைட்ல நீங்க என்ன வேணாலும் ரியாக்ஷன் கொடுக்கலாம், அதனால தப்பு கிடையாது. இன்சைட்ல இருக்கிற ரியாக்ஷன் தான் பிரச்சனை. நம்ம சொல்றது நீங்க மன்னிப்பு அப்படின்னா நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. உடனே நீங்க அப்படியே வெள்ளையும் வெள்ளையும் போட்டுட்டு சாமியாரா மாறி அப்படியே எல்லா மனிதர்களையும் போ போ போனும் காசையெல்லாம் தொலைக்கிறது அல்ல. அதை புரிஞ்சுக்கணுமா? நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மன்னிப்புக்கு அர்த்தம் என்னன்னே நமக்கு புரியுறது இல்ல. அதை நீங்க கிளியர் கட்டா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மன்னிப்புன்னு சொல்றது என்ன தெரியுமா? மன்னிப்போட இது என்னன்னா, ஒருத்தர் மேல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் உங்க பணம் ஒரு 5 லட்சம் ரூபாய் நீங்க ஏதோ ஒரு ஹெல்ப்புக்கு கொடுக்குறீங்க, ஆனா அவர் திருப்பி தரல. அதுக்கு பதில் உங்கள்கிட்ட ரொம்ப திமிரு பேசுறாரு, உங்களையே மிரட்டுறாரு. ஸோ இதுக்கு நீங்க லீகலா ஒரு லெட்டர் கொடுத்து அவர் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை வச்சு மிரட்டி அந்த காசை வாங்கலாம். இதனால தப்பு இல்லை, இது கரெக்டு தான். ஆனா உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, உங்களோட மனசுக்குள்ளார அதை பத்திய கவலை இருக்கக்கூடாது, அதை பத்திய டென்ஷன் இருக்கக்கூடாது, அதை பத்திய சிந்தனைகள் ரொம்ப ஓவரா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா உங்களால தூங்க முடியுமா? தூங்க முடியாது. மனசு படபடனே இருக்கும், ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க, ரிலாக்ஸேஷனே இருக்காது, இல்லையா? அதான உண்மை. ஸோ நமக்கு என்ன என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த பணம் கொடுத்துட்டு அதை ரொம்ப டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா வாங்கறதுக்கு தெரியும். இந்த கந்து வட்டிக்கு விடுறாங்கல்ல அவங்க, இந்த மார்வாடிக பணம் பெரிய அளவுல கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்றவங்க, இவங்கெல்லாம் இந்த இந்த ஸ்டைலை கத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு அது புரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, உங்க பணம் தான், உங்க சொத்து தான், உங்க லைஃப் தான், அதுல எந்த தப்பும் இல்லை. அது உங்களுக்கு வர வேண்டிய உங்களோட நியாயமான ஒரு விஷயம்தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க அதுக்காக கண்டிப்பா எஃபோர்ட் போட்டே ஆகணும், அதை ரீகால் பண்ணியே ஆகணும், அதை நீங்க வாங்கியே ஆகணும். உங்க வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதுல எந்த தப்பும் கிடையாது. இது கரெக்ட், இது கரெக்ட். நீ மனுஷன் அப்படித்தான் வாழணும். ஆனா நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா, உள்ள
நம்மளோட இன்னர்ல நமக்கு அதை பத்திய நிறைய மன அழுத்தத்தை தரக்கூடிய விஷயங்களை நம்ம உள்ள வச்சுக்க கூடாது. அதுதான் இந்த ஃபர்கிவ்னஸோட உண்மை தன்மை. அப்ப என்னன்னா அவங்கள மன்னிச்சிடணும். சரி, ம். ஓகே, போ. ஒரு ஒரு வன்மம் இருக்கக்கூடாது சார். மனசுக்குள்ளார அந்த வன்மம் இருக்கக்கூடாது. அந்த வன்மம் இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள அணுக தெரியணும். அப்ப என்னன்னா உண்மையில அவங்க உங்களுக்கு பணம் தரணும். நீங்க போய் கேட்டா அவங்க இலக்க நாட்டமா பேசுறாங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த டென்ஷன் இல்லைன்னா கொஞ்சம் நீட்டா நீங்களும் ரிலாக்ஸா பேசுவீங்க. ஸோ அந்த பேசும்போது சரி இவ்வளோ தூரம் இறங்கி ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறாங்கல்ல, சரி நம்ம அதை கொடுத்துடலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு நல்ல மனசு வந்துடும். அதே டைம்ல நீ யாரு நான் யாரு, நீ என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சண்டையெல்லாம் அதிகமா போடும்போது, ஏன்னா உங்களுக்குள்ளார எப்ப பார்த்தாலும் அதை பத்தி சிந்திச்சு சிந்திச்சு நீங்க ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறீங்க, ரொம்ப கவலையில இருக்கீங்க, ரொம்ப துக்கத்துல இருக்கீங்க, ஓவர் திங்கிங்ல இருக்கீங்க. இதை வந்து உங்களையும் நோயாளியாக மாற்றி கொண்டிருக்கிறது. என்ன பண்ணுது? உங்களை கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நோயாளியாக மாற்றுகிறது. உங்களை வந்து லோ எனர்ஜிக்கு அது கொண்டு போகுது. ஸோ நம்ம அதை புரிஞ்சுட்டு நான் வந்து மோசமா போக மாட்டேன். நான் வந்து விஷத்தை குடிச்சிட்டு அவன் சாவானான்னு பார்க்க மாட்டேன். அவனுக்கு கொடுத்துட்டு நான் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேங்கிற அளவுக்கு பிரைட்டா இருக்கும். அதான உண்மை. ஏங்க நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பாத்தியம் ஏங்க விடணும்? அப்படி ஃபர்கிவ்னஸ் எங்கேயுமே கிடையவே கிடையாது. இந்த எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மன்னிக்கணும்னு நினைச்சா இப்படி விட்டு கொடுக்கணும்னு நினைச்சிடுறீங்க. தப்பா ஃபீல் ஆகுறீங்க. தப்பா ஃபீல் ஆகக்கூடாது. ரியாலிட்டி என்ன இருக்கோ அதை செய்யணும். ஆனா உங்களுக்குள்ளார அந்த கவலை இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளார அந்த ஃபீல் இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளார அந்த துக்கம் இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளார அந்த கோபம் இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளார அந்த ஈகோ இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளார அந்த பகை உணர்வு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம அந்த விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு தெளிமானமா நமக்கு புரியணும். இந்த தெளிமானத்தோட புரியும் பொழுதுதான் நமக்கு எல்லாமே சக்சஸ் ஆக மாறும். ஏன்னா நீங்க கரெக்டா இருக்கீங்கல்ல, உங்களுக்கு பிபி இல்ல. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. ஆனாலும் அதை ஓரமா வச்சுட்டு நீங்க உங்க டியூட்டி எல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்கள முழுமையா ஆத்மார்த்தமா அன்கண்டிஷனலா என்ன பண்ணணும்? மன்னிச்சிடணும். மன்னிக்கணும். வாய் அளவுல தான் மிரட்டணும். வாய் அளவுல தான் வந்து நம்ம அவங்கள்ட்ட அந்த வாங்கறதுக்கான வேலைகளை செய்யணும். மனதளவுல அதை இருக்கக்கூடாது. மனதளவுல நம்ம மன்னிச்சிருக்கணும், இல்லையா? ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், காசை கொடுத்துட்டு கேட்காம மன்னிச்சுட்டோம் சரின்னு விட்டோம்னா அந்த மாதிரி செய்யும் பொழுது இலக்க நாட்டமா தான் போயிருது, இல்லையா? கேலித்தனமாக தான் போயிடும். நீங்க ஒரு இளிச்சவாயின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கெல்லாம் விடக்கூடாது. அந்த நிலை அல்ல நம்ம சொல்றது. நம்ம சொல்றது வாய் அளவுல கோபம் காட்டுங்க, மனசளவுல அன்பு காட்டுங்க. புரியுதா? அப்போ வாய் அளவுல சொல்லலாம்ப்பா, கொடுத்துடலாம்ல, நீங்க என்னப்பா நீங்க சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா அதே வந்து மனசுல அந்த கோபம் இல்லைன்னா அன்பா சொல்ல தெரியும் உங்களுக்கு. அழகா அதை வந்து அணுக தெரியும். அவங்களோட மைனஸ் என்னங்கிறது உங்களால பார்க்க முடியும். இதுல மெயின் கான்செப்டே அதுதான். ஒரு மனிதனோட மைனஸ் எங்க இருக்குது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும்னா உங்களுடைய அன்பை அவங்க மேல கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். அப்பதான் அவங்களோட மைனஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை அப்ளை பண்ணி அதை வாங்கிடுவீங்க. ஸோ அதை அப்ளை பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை நம்ம செய்யணும்னா இந்த மன்னிப்புங்கிறது நம்ம மனசுக்குள்ளார கண்டிப்பா வேணும். நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசணும். நீ என்ன நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் உனக்கு மன்னிப்பு தர்றேன், இல்லையா? அதே மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை பண்ண ஒரு நபரை என்னால மன்னிக்க முடியாது. அப்ப இது என்ன நடக்குது உள்ள, என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, நம்மள அறியாம நமக்குள்ளார நம்மளுடைய ஒரு ஒரு ஆர்கன்
ஒரு ஒரு உறுப்புகள் மெதுவாக ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் கல்லீரல் பாதிப்பு வரும். என்ன? ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் உங்களுக்குள்ளார ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஆன்சைட்டி இல்லையா இருந்துட்டே இருக்கும். உங்களால முடியாது அந்த அந்த நிகழ்வை மறக்கவே முடியாது. திரும்ப 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 அப்படிதானா அப்படிதானா அப்படிதானான்னு ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன ஆவீங்க? கோவப்படுவீங்களா? நல்லா இருப்பீங்களா? கோவப்படுவீங்க இல்லையா? உங்களுக்குள்ள அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டென்ஷன் இருக்கிற வரைக்கும் நீங்க நிம்மதியா இருக்க மாட்டீங்க. நீங்க தூங்க மாட்டீங்க. நேத்து கூட ஒரு கேஸ் எனக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவர் பாவம் ரொம்ப, அவங்க அப்பா ஏதோ ரொம்ப லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டத்துல ஒரு ஊரை விட்டு, அதாவது அவங்க அவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு அவங்க அப்பா போய் அங்க கம்மியான விலையில ஒரு இடத்த வாங்கி அந்த குழந்தைகளை அங்க வளர்த்தி, சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். 7 8 குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த நிலைமையில வளர்த்தி, அதுல அந்த பசங்க அப்படியே ஒருத்தர் டக்குன்னு துபாய் போய், அவர் தான் பெரியவர் போல இருக்கு, அவர் போய் நல்லா சம்பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருங்க. அங்க போய் கூலி வேலை செஞ்சு 2 டியூட்டி 3 டியூட்டி எல்லாம் செஞ்சு வீட்டை எப்படியோ சரி பண்ணிட்டாரு. இடம் எல்லாம் வாங்கிட்டாரு. அவங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாரு. அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப சின்ன வயசுல போய் ரொம்ப வருஷம் அங்கேயே இருந்துட்டாரு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் அங்கேயே இருந்துட்டாரு. அதுக்கப்புறமா இப்பதான் ரொம்ப உடல்நிலை சரியில்லைங்கிற காரணத்தினால திரும்பி வந்துட்டார். ஒரு 4 5 வருஷமா இங்க இருக்கிறார். இது வந்து எனக்கு வந்த ஒரு பேஷண்ட் நேத்து. ஸோ அவரை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். எங்க இதுல ஸ்கேனிங்னா ஹீலிங். ஏன்னா திடீர்னு ஏதோ மிஷின் வச்சு இப்படி இப்படி பார்க்குறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த கிளாஸ்ல புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நாங்கள் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஹீலிங் மெத்தட். ஸோ அதில் வந்து நம்ம ஹீல் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு இந்த மாதிரி மனக்குறைகள் இருக்கு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, யாரோ ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க, அதனால தூக்கம் வர மாட்டேங்குது, ரொம்ப நல்ல விஷயங்கள் செய்யும்போது நிறைய கொட்டாவி வருது, ஏதோ தவறான சக்தி வந்து என் மேல இருக்குது அப்படின்னால என்னென்னமோ சிந்திச்சிருக்கிறாரு. ஸோ அதனால சொல்லியிருக்கிறாங்க யாரோ, இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு போங்க, அவர் கம்ப்ளீட் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு. ஸோ அதுக்காக வந்துட்டாங்க. வந்தப்போ நான் பார்த்தேன். பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொன்னேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஒரு பெரிய கதை வச்சிருக்கிறீங்க, அந்த கதையில வந்து நிறைய பேத்து மேல உங்களுக்கு கோபம் இருக்கு, டென்ஷன் இருக்கு. ஏன்? அந்த கோபம் தான் உங்க பிரச்சனை அப்படின்னு நான் கதையை பத்தி சொன்னோன்னே அவர் இந்த கதையை சொல்றாரு. ஏமா எங்க அப்பா இப்படி இருந்தாரு, எங்க அம்மா இப்படி கஷ்டப்பட்டாங்க, நான் அங்க போய் சம்பாதிச்சேன் அப்படின்னு அவரோட வாழ்க்கை வரலாறை வந்து என்கிட்ட சொல்றாரு. இப்படிதான் அந்த வாழ்க்கை வரலாறு என்னங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ அவர் வந்து சொன்ன கதையில அவருக்கு அவரை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னா, இவர் வந்து இப்போ நல்ல வீடு பங்களா தோப்பு துறவு எல்லாம் வாங்கி நல்ல வருமானத்தோடு இருக்கிறார். ஏன்னா அத்தனை வருஷம் 40 வருஷத்துக்கு மேல துபாயில் இருந்துட்டாரு. பணம் இருக்குமா இருக்காதா? நிறைய பணம் இருக்கு அவர்கிட்ட. ஸோ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த ஏழ்மையில் இருக்கும் பொழுது இவங்க அதே ரிலேட்டிவ்ஸ் வந்து இப்போ பரவாயில்லையே இவன் நல்லா இருக்கானே, வாவ் பரவாயில்லையே செட்டில் ஆயிட்டானே இப்படி சொல்றாங்கல்ல, அந்த நிகழ்வை இவர் வந்து நெகட்டிவா ஃபீல் ஆகுறாரு. ஸோ வந்து எப்போ பார்த்தாலும் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்கெல்லாம் வந்து இப்படி என்ன தப்பா நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து இருந்துட்டு நான் தர்றதில்லைன்னு நினைக்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறாங்க, இவங்க கண்ணு வைக்கிறாங்க, இவங்க வந்து என்னை பத்தி ஏதோ வந்து செய்யறாங்க, என் பணத்தை போறக்கு ஏதாவது செய்யறாங்க, இந்த மாதிரி ஓவர் தாட் அவருக்கு, ஓவர் திங்கிங். ஸோ நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அவர் சொல்றாரு, எப்படி சார் அப்படின்னு. அது அப்படிதான் சார், நாங்க சொல்லிடுவோம் அப்படின்ட்டு அவரை வந்து மனரீதியான பாதிப்புக்கான மருத்துவ முறைகளை வந்து எடுக்க சொன்னோம். ஏன்னா இது வந்து அவருக்கு வந்து யாரும் ஒன்றும் பண்ணல. அவர் தூங்குறது இல்லை, நைட்டு பூரா தூங்குறதே கிடையாது. என்ன காரணம்னா இதுதான். அது இல்லாம ஒய்ஃப்ட புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு, இந்த இவங்க வந்து நம்மளை பத்தி இப்படி பேசுறாங்க, அவங்க வந்து அப்படி பேசுறாங்க அப்படின்னு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கதையை பத்தி ஒரு ஒரு நபரை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஸோ இது அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ அவருக்கு 61 வயசு ஆயிடுச்சு. நிலைமை பார்த்தீங்களா? உங்களுக்கெல்லாம் இது என்ன பாடம் அப்படின்னா,
நம்ம உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த மனசை நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். அப்ப நமக்கு வந்து நிறைய நபர்களோட கோபம், பகை இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மனால நிம்மதியா இருக்க முடியாது. இந்த நிம்மதி இல்லாம நம்ம அந்த கஷ்டத்துல நோய்கள், தொழுநோய்கள், உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளோட நோய்கள் இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பாக மாறுது. ஸோ ஒரு மனிதரை நம்ம மன்னிக்கிறனால, சகித்து கொள்வதன் மூலமாக, அவங்கள பொறுத்து கொடுப்பதன் மூலமாக நமக்குள்ளார ஒரு கிளென்சிங் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஒரு மகா கிளென்சிங் வந்து உங்களுக்குள்ளார நடக்குது. ஒரு தூய்மை தன்மை உங்களுக்குள்ளார நடக்க ஆரம்பிக்குது. இந்த நிகழ்வு தான் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய அந்த நோயை முழுமையாக பாதுகாக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு மேல கொடுமைகளை நிகழ்த்தவர்கள், நமக்கு மீது மிக பெரும் வலிகளை கொடுத்தவர்கள், அந்த நபர்கள் மீது நம்மளுடைய அன்பை செலுத்த வேண்டும். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம அவங்கள வந்து மன்னிப்பதன் மூலமாக அந்த உங்க மனசுக்குள்ளார உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிறனால, ஒரு சாந்தம், ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும்னா ஒரு லவ்வை, ஒரு அன்பை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த அன்பு, அந்த லவ் வெளிவரும் பொழுது உங்களோட அந்த உணர்வுகள் ஒரு மற்ற மனிதர்களை பற்றிய அதிகப்படியான சிந்தனையில் இருக்கக்கூடிய தவறான சிந்தனைகள் உங்களை விட்டு வெளியேற ஆரம்பிக்குது. அந்த மாதிரி அந்த தவறுகள் வந்து நம்ம சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே வாழக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. கண்டுக்கிறது இல்லை, அதுக்கு பதில் வந்து சகிச்சுக்கிறது. ஸோ நம்ம வந்து சகிச்சுட்டெல்லாம் வாழ வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது, இல்லையா? அப்போ உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையில நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும். தெரியாம சில வார்த்தைகள் வந்து நீங்க பேசிடுவீங்க. அந்த வார்த்தை வந்து அவர்களுக்கு பெரிய வலிகளை கொடுத்துருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கணும். நமக்குள்ள இருந்து நம்ம அதை மன்னிக்க வேண்டும். இது என்னன்னா, இந்த மன்னிக்கல அப்படின்னா உங்க வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல உங்க காஃபில நீங்க சுகர் போட மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு அழகான கவிதை அது. இந்த மன்னிக்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ளார இல்லாம போகும் பொழுது, பரஸ்பரம் அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை இல்லாம இருக்கும் பொழுது, பகை உணர்வும் கோபமும் அதிகரிக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காஃபில சுகர் போடாம மறந்துட்டீங்க. அதுதான் உண்மை. அப்ப அது என்னவா இருக்கும்? கசப்பா தான் இருக்கும், இல்லையா? அது ஒரு கசப்பான காஃபியா தான் இருக்கும், இனிப்பான காஃபியா இருக்காது. அதுதான் உங்க வாழ்க்கை. ஸோ உங்க வாழ்க்கையில அந்த இனிப்பு தருணத்தை மறந்ததற்கு காரணம் உங்களுக்குள்ளார இல்லாத அந்த மன்னிக்கிற குணம், மறக்கிற குணம், விட்டு கொடுக்கிற குணம். அது உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா உங்களோட காஃபில இனிப்பு இருக்காது, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, உங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அதுக்காக நீங்க வந்து அந்த நேரடியா பிசிக்கலா வந்து எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அத நீங்க வந்து அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள்ட்ட நேரடியா காண்பிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு இன்னர்ல, அதாவது உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சிந்தனையில, அந்த ஒரு நிகழ்வுல நீங்க தாராளம் அவங்கள மன்னிச்சிடலாம். ஸோ அந்த மன்னிப்பை நம்ம கொடுக்கும்போது நமக்குள்ள என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, அந்த தித்திப்பு, அந்த உண்மையான இனிப்பு உங்களுக்குள்ளார உணரக்கூடியவர்களாக நீங்க மாறுறீங்க. அதே டைம்ல உங்களோட அந்த ஃப்ரீடம், ஒரு மனசு இலகுவான நிலை, ஒரு பீஸ்ஃபுல்,
அது வந்து உங்களுக்குள்ளார வர ஆரம்பிச்சு. ஆட்டோமேட்டிக்கா நீங்க தெளிவாக ஆரம்பிச்சிருவீங்க. இந்த நிலை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கான்சியஸ்லி ஃபர்கிவ்னஸ். கான்சியஸ்லி ஃபர்கிவ்னஸ், கான்சியஸ்லி டிக்ளரேஷன். அப்போ அந்த தவறு செஞ்ச அந்த தவறா நடக்கக்கூடிய அந்த மனிதரை நீங்க அந்த மன்னிக்கும் பொழுது உங்களுடைய சுய அறிவோட நீங்க மன்னிக்கணும். அதுதான் மெயின் விஷயம். மெயின் கான்செப்ட் என்ன? சுய அறிவோட, சுய சிந்தனையோட நீங்க மன்னிக்க கூடியவர்களாக இருக்கும். அப்ப அந்த சுய சிந்தனை, சுய அறிவு அப்படிங்கிறது நம்மளை முழுமையா, நம்ம தெளிவா கண்ணை திறந்துட்டு நம்ம மன்னிக்க கூடியவர்களாக இருக்கும். அப்ப அந்த கான்சியஸ்லி அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியுது. இது இது வந்து சரி தப்பு, இது வந்து அவங்க இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ வார்த்தைகள் பேசியிருக்காங்க, அதே அதே மாதிரி திரும்ப திரும்ப அதை செய்வாங்க, திரும்ப நம்மளை வந்து பாதிப்பு கொடுப்பாங்க, இப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சிட்டே நம்ம என்ன பண்ணணும்? அவர்களை முழுமையாக மன்னிக்க கூடியவர்களாக நம்ம மாறும். அந்த மாதிரி நமக்கு நிறைய கொடுமையை இழைத்தவர்கள் இல்லையா, கொடுமை தானே பண்ணியிருப்பாங்க. விசாரணம். அதுக்காக நீங்க நின்று அடி வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது இல்லையா. அந்த இடத்துல நாம என்ன செய்யணுமோ, என்ன தடுக்கணுமோ, என்ன தடுப்பு சுவரை ஏற்படுத்தணுமோ, அந்த நிலைகளை எல்லாமே நம்ம செய்ய முடியும், செய்யலாம். அதனால தப்பு கிடையாது. ஆனா அந்த நபரை தூக்கி உங்க தலைக்குள்ள வச்சிடக்கூடாது, உங்க மனசுக்குள்ளார வச்சிடக்கூடாது. அந்த நிகழ்வை வந்து உங்க மனசுக்குள்ள நீங்க ஏத்துக்க கூடாது. அந்த கோபம், பகை உணர்வை வந்து நீங்க உள்ள கொண்டு வரக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆகுது? உள்ளர கம்ப்ளீட் கிளென்சிங், ஒரு ஃப்ரீடம் இல்லையா, ஒரு சைக்கலாஜிக்கல் ஃப்ரீடம் நமக்குள்ள வந்து கிடக்குது. ஸோ அந்த நிகழ்வை நமக்குள்ள கொடுக்கும் பொழுது, ஏன்னா மாற்றம் அடுத்த நபர்கிட்ட வரணும்னு நினைச்சோன்னா நம்ம பகை உணர்வுக்குள்ளார போயிடுவோம். அவங்க மாறணும்னு நினைச்சோன்னா நம்ம பகை உணர்வு இருந்து கோபத்துக்குள்ளார போயிடுவோம். ஸோ நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தினால் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். நம்ம வந்து இதுல ஒரு தெளிவு என்னன்னா, உங்க நோய்கள் முழுமையாக குணமடைவதற்காக, உங்களுக்குள்ளார் வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் முழுமையாக சரியாவதற்காக, உங்களுக்காக, உங்களோட நன்மைக்காக, உங்களுடைய உயர்வுக்காக, உங்களுடைய மேன்மைக்காக நம்ம என்ன பண்ணணும்? இதனால எந்த பிரயோஜனமே ஆப்போசிட் பர்சனுக்கு கிடையாது சார். அதான் சார், மறப்போம் மன்னிப்போம்ட்டாலே வாழ்க்கை ஸ்மூத்தா போயிடுது சார். எஸ், மறப்போம் மன்னிப்போம்ங்கிற அடிப்படையில நம்ம வாழ்ந்தா நம்மளோட வாழ்க்கை ரொம்பவுமே அழகா பூந்தோட்டம் மாதிரி இருக்கும், ஒரு சோலை வனமாக இருக்கும். ஆனா முள்வேலியாக, முள் புதராக உங்களை நீங்க எப்ப மாத்திக்குவீங்கன்னா, நீங்க அந்த மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, சகிக்க முடியாத சூழல்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முட்செடிகள் நிறைஞ்சதா தான் இருக்கும். அப்ப அந்த முட்செடிகள் நிறைந்த காட்டுக்குள்ள போனா என்ன ஆகும்? கை கால்லாம் அப்பப்ப கிழிச்சு கிழிச்சு விடும், காலில் முள்ளு குத்தும். அதே ஒரு நல்ல அழகான பூந்தோட்டத்துக்குள்ளார போனோம்னா என்ன ஆகும்? முள்ளு குத்துமா? கையை கிழிக்குமா? காலை கிழிக்குமா? நல்ல மனம் அடைக்கும், பார்க்கறக்கே அவ்வளோ அழகா இருக்கும், ரம்மியமான ஒரு நிகழ்வு வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் நம்மளோட வாழ்க்கை அப்படி ஒரு பூந்தோட்டமாக மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும்?
ஏன்னா நம்ம நிறைய மனசார மனசார எல்லாரையும் ஆழ் மனதை மன்னிக்கணும் சார். எஸ் ஏன்னா அதோட விளைவு நினைச்சா பயங்கரமா இருக்குங்க சார். நம்ம யாராச்சும் மன்னிக்கலைன்னா என்ன அப்படின்ற விளைவு நினைச்சா ஒரு செகண்ட் போதுங்க சார், நம்ம ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா. மன்னிச்சிடுவோம். ஏன்னா அதுவும் இல்லாம நம்மளோட மன்னிக்க மன் மன்னிக்க மன்னிக்க நமக்கு நன்மைகள் நடக்குதுங்க சார் தானாவே. கண்டிப்பா கண்டிப்பா அதையும் ரியலைஸ் பண்ணியிருக்கோம் சார். இந்த கிளாஸ்ல வந்துதான் சார் அதையும் ரியலைஸ் பண்ணியிருக்கோம். மன்னிப்புன்றது சாதாரண விஷயம் இல்ல. மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆழ் மனதிலிருந்து தெரிஞ்சும் தெரியாம பதிஞ்சிருக்கு எல்லாத்தையும் மன்னிக்கும் போது நமக்கு தேவையான நன்மைகள் தானாவே நடக்குதுங்க சார். எஸ் கண்டிப்பா. ஏன்னா நன்றி. அங்கதான் அற்புதம் இருக்குது, அங்கதான் அற்புதம், மிராக்கிள் இருக்கு. இப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நபர்களை சந்திச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த நபர்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீ எல்லாம் உருப்படவே, இவெல்லாம் உருப்படவே மாட்டான் அப்படின்னு சொன்ன ஒரு நபரு வேற லெவல்ல வாழ்றான் அந்த பையன், செட்டில்டு. நீங்களே ஐயோ இந்த பையனா ரொம்ப மோசமானவனாச்சு, அன்னைக்கு நான் சொன்னனே இவெல்லாம் உருப்பட மாட்டான்னு, பார்த்தா அவன் வேற மாதிரி செட்டில் ஆயிருக்கு. அப்போ உங்க இவன்லாம் நல்லாகவே மாட்டான் அப்படின்னு சொன்ன பையன் ரொம்ப நல்லா இருக்கான். நீங்க இவங்கெல்லாம் வந்து உருப்பட மாட்டாங்கன்னு நினைச்ச அந்த குடும்பம் சூப்பரா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க தான், உங்களை ஏமாத்தினவங்க தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. எத்தனை பேர்த்த நீங்க பார்த்துருப்பீங்களா? உங்க அனுபவ ரீதியா பார்த்துருப்பீங்க. எனக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சுட்டு அவன் பார்த்தா சூப்பரா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான். நீங்க நீங்க அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறீங்க. நோ சேஞ்சஸ். புரியலையா உங்களுக்கு? லைஃப் ஏன் மாறலைங்கிறது புரியலையா? அவங்க அந்த உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியிலே வாழறதுனால இவங்க நொந்து போறாங்க. எஸ், அந்த காழ்ப்புணர்ச்சி உங்களை நொந்து போக வச்சிருக்குது. நீங்க காலத்துக்கும் நீங்க நல்லாகாம நோய், டாக்டர், செலவு. ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனை முடியும் போது இன்னொரு பிரச்சனை, இந்த பணத்தை கொடுக்கும்போது அடுத்த பணம் இன்னும் டபுள் மடங்கு தேவை. எல்லாம் ஓகேங்கும் போது அட்மிட். இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தா நீங்க எப்ப நல்லாகிறது? அந்த மாதிரி யாரோ நல்லாகிற கல்ல மன்னிப்பு, யாரோ நல்லாகிற கல்ல நீங்க நல்லா இருக்கு, நீங்க ஆஸ்பத்திரி போகாம இருக்கிறதுக்கு, உங்க கையில இருக்கிற காசு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கரையாம இருக்கிறதுக்கு, அப்ப மன்னிக்கலாமா வேண்டாமா? கண்டிப்பா பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் அழகா ஒரு பேர் சொல்றாங்க, மென்டல் ஹவுஸ் கிளீனிங். இதுக்கு பேர் என்ன? மென்டல் ஹவுஸ் கிளீனிங். நல்லா இருக்கு மென்டல் ஹவுஸ் கிளீனிங். ஸோ இதை வந்து நீங்க சரியான முறையில செஞ்சா உங்களோட வாழ்க்கை வந்து நிம்மதியாக மாறுகிறது. அதுவும் அந்த ஃபர்கிவ்னஸ் கொடுக்கும் பொழுது ஒன் டு ஒன். ஒன் டு ஒன்னா என்ன? அந்த நபரை நேரடியா உங்க கற்பனையில கொண்டு வந்து உங்க முன்னாடி நிக்க வச்சு அவரோட முகம் தெளிவானதுக்கு அப்புறமா நீங்க அவரை மன்னிக்கணும். சரி, பண்ணன துரோகத்துக்கு அளவே இல்லை, முகத்தை இதெல்லாம் முன்னாடி. இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு நினைப்பாங்க சார். எஸ் நடக்கும் சார். ஆனா இந்த கிளாஸுக்கு வந்த அப்புறம் நிறைய இருக்கு. இருந்தாலும் அது நேருக்கு நேர் பார்க்கக்குள்ள கொஞ்சம் அந்த வன்மம் அப்படியே வருது. ஏன்னா நம்ம இன்ச் பை இன்ச்சா அவங்களால 24 ஹவர்ஸும் பக்கத்திலேயே இருந்து அனுபவிச்சதுனால அதை பார்க்கக்குள்ள ஒரு இது இருக்கு. அப்புறம் இல்ல இதெல்லாம் நம்ம வாழ்க்கை கிடையாது, அது அவங்க வாழ்க்கை, எதா பண்ணிட்டு போறாங்க அப்போ. ஆனா நம்மளதான் டார்கெட் பண்ணாங்க அப்போ. ஆமா. இருந்தாலும் இப்போ அது அதுக்கான இது அவங்களுக்கு கிடைக்குது, இல்லைன்னு சொல்லல. நம்ம தேவையில்லை நமக்கு அது அப்படின்னு ஒதுங்கி நிக்கிறோம், அவ்வளவுதான். அது எஸ் எதா பண்ணா பண்ணிட்டு போறாங்க, அவங்க எதா பண்ணிட்டு போறாங்க, நமக்கு தேவையில்லை. அது மைண்ட்ல ஏத்திக்காம விட்டவே ஃப்ரீயா இருக்கு சார் மைண்ட். எஸ் நம்மளோட தூரமும் விலக்கி வச்சிடுதுங்க சார். அந்த நபரையும் அந்த பர்சனையும் தூரவே விலக்கி வச்சிடுதுங்க சார் நம்ம மன்னிக்க மன்னிக்க. கண்டிப்பா. எஸ் சார் சார். அதே மாதிரிதாங்க சார் என்னோட லைஃப்லயும் என் கூட பிறந்த ஒரு ஒரு பர்சன், அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கல, ம் அவரு எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி நீ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாப்புல என்னென்ன பேசுறாங்க. ஒரு பொண்ணு, ஐ மீன் ஒரு தங்கச்சி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை போட போயிருக்கா, அந்த இடத்துல இருந்துட்டு என்ன பண்றா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பு அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருக்காங்க.
ஆனா இப்படி சொன்னவங்க என்னை விட்டு ஒதுங்கிதான் இருக்காங்க. கண்டிப்பா. இன்னமும் நேர்ல பார்த்து கூட பேசுறதுக்கு முகம் இல்லை. நான் பேசுவேன், இல்ல சொல்லல. நீ பேசாம போனதுக்கு என்னன்னா, நீ அப்பா அம்மா திட்டிருக்க, அதனால நான் திட்டினேன், இல்ல சொல்லல. இது வரைக்கும் நாள் வரைக்கும் உனக்கு எல்லா ரெஸ்பான்ஸும் கொடுத்துருந்தோம்ல, ஏன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு இந்த மாதிரி பேசணும்னு தோணுது? அதுதான் சார் எங்களுக்கு கோவம். ம். இல்ல அந்த என்ன வரைக்கும் அவரை கோபத்தையும் ஆமா அந்த கோபத்தையும் முழுமையா நாம வந்து இல்லாம பண்ணி அதை முழுமையா நம்ம அவங்கள ஃபர்கிவ்னஸ் கொடுக்கும் பொழுது அந்த ஆமா நிகழ்வு என்ன ஆகுதுன்னா முழுக்க முழுக்க நமக்குள்ளார ஒரு பீஸ்ஃபுல்னஸ் ஏற்படுது, ஒரு அமைதியை நமக்கு கொடுக்குது. அந்த அமைதியும் அந்த பீஸ்ஃபுல்னஸும் நம்மளோட வாழ்க்கைய ₹1 கூட மருத்துவ செலவு இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில எப்பவுமே நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய இடமாக மாற்றத்தை ஏற்படுத்துது. அப்போ நீங்க யாருக்காக போய் யாரோ ஒருத்தர் நபருக்காக எல்லாம் நீங்க போய் மன்னிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க மன்னிக்கிறதே யாருக்காகனா உங்களுக்காக மட்டும்தான், உங்களோட வாழ்க்கைக்காக மட்டும்தான், உங்களோட நன்மைக்காக மட்டும்தான், உங்களோட வளர்ச்சிக்காக மட்டும்தான். உங்க வாழ்க்கை யாருக்காகவும் நம்ம போய் அடமானம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கிட்டையும் போய் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நீங்க மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்படிங்கும்போது நீங்க இந்த நிகழ்வுகள்லாம் படிப்படியா சந்திச்சே ஆகணும். அது அந்த சூழல், அந்த கோபம், அந்த டென்ஷன் ஒரு கட்டத்துல உங்களை அங்க கொண்டு போய் நிறுத்திடும். ஏன்னா நீங்க யார கோபமா பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த மனுஷங்க பயங்கர உச்சத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க உங்களை பத்தி சிந்திக்கவே இல்லை. அவங்க உங்களையும் மறந்துட்டு மன்னிச்சுட்டு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க கடந்து போகும்போது நீங்க இடையில வந்த ஒரு நபர், அவ்வளவுதான் அவங்கள பத்தி. சார். அவங்க போறது போட்டோம் சார், அது ஒண்ணும் நான் சொல்லல. ம் இப்ப நீ வளர்றன்னு நாங்க பொறாமப்படல, நீ வளர்ந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எங்களையே பின்னாடி குத்தம் சொல்லிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணுதான் இது பண்ணுச்சு, இந்த பொண்ணு இது பண்ணுச்சு, நீ ஏன் குத்தம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு தான் சார் நான் கேட்கணும். யாரும் வளர்றத வேணாம் சொல்ல மாட்டாங்க. பெத்த தாயோ சரி, தங்கச்சியோ தம்பியோ யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. உனக்குள்ள அந்த ஒரு மைண்ட் இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் எப்படி உருப்பட போதோ அப்படின்னு எதுக்கு பின்னாடி போய் சொல்லிட்டு போன்றிருக்க? அதுதான் சார் எங்களுக்கு ஆதங்கம். இந்த ஆதங்கமும் இந்த கவலையும் உங்களுக்குள்ள இருந்துச்சுனாலே இன்னும் அதிகமா அவங்க அதை பத்தி பேசுவாங்க. இன்னும் அது இன்னும் அதிகமாக மாறும். என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்க மனசார அந்த நபரை நீங்க கம்ப்ளீட்டா தெளிவா உங்க மனநிலையில கண்ணை திறந்துட்டு அவங்கள மன்னிச்சிட்டீங்கன்னா அங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மிராக்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே நபர் ரிவர்ஸ்ல உங்கள்கிட்ட சாரி சொல்லுவார் ஒரு நாள். இப்போ உங்களுக்கு இருக்கிறது பேஷண்ட் மைண்ட் செட் இல்லையா? ஒரு பேஷண்டா இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணும். அப்ப நம்ம நம்மளை கிளென்ஸ் பண்றதுக்கு அந்த மன்னிக்கவே முடியாது. நம்மளை தப்பு தப்பா பேசுறாங்கல்ல, அந்த உங்களை பத்தி புறம் பேசுறாங்கல்ல, அந்த நபரை நீங்க ஆத்மார்த்தமா எப்போ நீ நல்ல புறம் பேசு அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுத்துட்டு அவங்கள நீங்க மன்னிக்கிறீங்களோ அப்பதான் அங்க அந்த மிராக்கிள் ஸ்டார்ட் ஆகும். அந்த அற்புதம் அங்க நடக்க ஆரம்பிக்கும். அப்பதான் அவங்க வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணப்பட்ட நிகழ்வு. உங்களுக்கெல்லாம் நான் பல தடவை ஒரு கதை சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இந்த நிகழ்வை நம்மளோட கிளாஸை இந்த உலகத்துல நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷனை எடுத்து சொன்ன மனிதர்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் லூயி ஹே. அந்த லூயியோட வாழ்க்கை வரலாறு எப்படின்னா, நீங்கெல்லாம் சந்திக்கிறதை விட 1000 மடங்கு பிரச்சனைகளையும் துக்கத்தையும் கவலையையும் கேள்விக்குறிகளையும் துரோகத்தையும் மென்டலி அண்ட் பிசிக்கலி அனுபவிச்ச ஒரு ஆள். ஒரு தாய் தகப்பன் தவறாக ஒரு குழந்தைய உருவாக்கி அந்த கர்ப்பத்தை குழந்தையா பெற்று அதை தூக்கி வீசிட்டு போய் அந்த குழந்தை
தன்னோட வாழ்க்கைய ஒரு ஆர்ஃபனேஜில் நடத்தி அதுக்கப்புறமா அந்த ஆர்ஃபனேஜ்லேயே அவங்களுக்கு எவ்வளவோ அப்யூஸ், ஏன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி கொடுமையெல்லாம் அனுபவிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாங்கும் போது இந்த சமுதாயம் அவங்களுக்கு கொடுத்த வழிகள் வந்து அளவே இல்லை. பல பல ஆயிரம் மக்கள், ஏன்னா 100 200லாம் சொல்ல முடியாது, அவ்வளவு துரோகம், அவ்வளவு வழிகள், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு ஏமாற்றங்கள், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த லூயி ஹேயோட அந்த வாழ்க்கை வரலாறுல அவங்க ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை இந்த பொதுவாக வந்து சர்ச்சில் எல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த சில விஷயங்களை வந்து நன்மைக்காக, இந்த நோயாளிகளுக்கு கேன்சர் வந்துருச்சு அவங்களுக்கு. எப்போ கேன்சர் வருதுன்னா அவங்களுக்கு 40 வயசுல கேன்சர் வந்து அவங்க அட்மிட் பண்ணி சிவியரா பாதிச்சு இனி வந்து அவங்க உயிர் பிழைக்கவே மாட்டாங்கங்கிற அந்த சூழல்ல வந்து நீங்க எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அதை வந்து சரிப்படுத்தி மனசார உட்கார்ந்து அவங்க ஒரு நபரையும் பிக்சரைஸ் பண்ணி கொண்டு வந்து அவங்களோட துரோகத்தை நினைச்சு அதுக்கப்புறமா அவங்க அதுக்காக முழுசா மன்னிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மன்னிக்க ஆரம்பிச்சுதான் அவங்க வாழ்க்கையில அந்த கேன்சருங்கிற நோயே முழுமையாக குணமடைந்து 91 வயசு வரைக்கும் உயிரோட இருந்து 2017 வரைக்கும் உயிரோட இருந்திருக்கிறாங்க. இருந்து அதுக்கப்புறமா தான் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வீடியோ வேணா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. லூயி ஹே பர்த்டே 91 இயர் அப்படின்னு போட்டு பாருங்களேன், அவங்க உங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு நாளைக்கு இறந்துருவாங்க, நாளானைக்கு இறந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் 50 வருஷமா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சாரம் நடத்தியிருக்கிறாங்க. நிறைய புக்ஸ் இருக்கு அவங்களோடது, நிறைய புக்ஸ் இருக்கு. சார் அவங்களுடைய அஃபர்மேஷன்ஸ் தமிழ்ல நிறைய இருக்கு சார். அஃபர்மேஷன்ஸ் ஆமா, அவங்களோட அஃபர்மேஷன்ஸ் தமிழ்ல நிறைய இருக்கு. தமிழ்ல நிறைய இருக்குது. எப்படியெல்லாம் வந்து என்னென்ன பிரச்சனைக்கு நம்ம வந்து அஃபர்மேஷன்ஸ் எப்படியெல்லாம் கொடுக்கலாங்கிறத பத்தி நிறைய விளக்கங்கள் இருக்கு அதுல. ஸோ அதுதான் அதே மாதிரி எந்தெந்த நோய் எதனால வந்திருக்குன்னு கூட கொடுத்திருக்காங்க. ஒரு புக்கே இருக்கு அவங்க 50 வகையான ஒவ்வொரு நோய்க்கும் உண்டான ஒரு affirmations. கரெக்டான விஷயங்களை வந்து அதுல தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருந்துட்டும் நம்ம வந்து புரியாம இன்னைக்கு வந்து கோபம், பகை இதையெல்லாம் வந்து மனசுல வச்சுட்டு நடந்துட்டு இருந்தா எப்படி உங்க வாழ்க்கை சரியாகும்? இல்லையா? உங்க உடம்புல ஒரு வலி இருக்குது அப்படின்னா பாருங்க, மிராக்கிள் நடக்குது. லாஸ்ட் சண்டே வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தோம் இல்லையா? அதுல வந்து மிராக்கிள் நடந்துச்சு. யாருக்கெல்லாம் நடந்துச்சு? சண்டே மெடிடேஷன் மூலமாக உங்களுடைய உடல்ல இருந்த நோய்கள், பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் கம்மியாச்சு? சண்டே யாரெல்லாம் அட்டன் பண்ணிருந்தீங்க? எஸ்மா, சண்டே நான் அட்டன் பண்ணலைங்க சார், வெளியே இருந்தேன் சார் டிராவல்ல. எஸ் சார், வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க பிரச்சனைகள். ஏன்னா அன்னைக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லைங்க சார், ஆனா அந்த உடம்புல உள்ள அந்த நெகட்டிவ்ஸ் பிளஸ் அந்த வலிகள் அதுக்கான காரணங்கள்லாம் அந்த நெகட்டிவ் எல்லாம் வெளியே போறத நான் நல்லா உணர்ந்தேன் சார். நிறையவே மாற்றம் இருக்குங்க சார். ஏன்னா நம்ம அந்த ஃபர்கிவ்னஸ் கம்ப்ளீட் பண்ணும் பொழுது நம்மளுடைய உடல்ல இருந்து வெளியேறது நம்மளுடைய டாக்ஸின்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ். சார் லூயி சொன்னீங்களா சார்? எஸ் சார். சார் லூயி சொன்னீங்களா சார்? ஆமா, லூயே. அவங்களுடைய ஸ்பெல்லிங் சொல்லுங்க சார். நேம் லூயி எல் ஹே. சார் ஸ்பீக்கர்ல போட்டாலே வந்துருது சார். ஆமா, LOUIS சார். LOUIS லூயிஸ் HAY. HAY. அது நடுவுல வந்து EL போட்டீங்கன்னா HEY. ஆமா, HEY. புரிஞ்சிருச்சு? ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. அப்ப அந்த லூயி ஹேயோட வாழ்க்கை வரலாறு இவ்வளவு சொல்லுது அப்படின்னா உங்க வாழ்க்கையும் உங்களால முழுசா மாத்திக்க முடியும், நோய்களை இல்லாம பண்ண முடியும்.
அப்போ அந்த ஃபர்கிவ்னஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான கஷ்டமான, இது எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு எல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. யாருக்காக அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்காக, உங்க வாழ்க்கைக்காக, உங்களுடைய மாற்றத்துக்காக. என்ன அந்த சிஸ்டமேட்டிக் உங்களுக்கு தெரியணும். மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா எப்படி அந்த ஃபர்கிவ்னஸை கொடுப்பது. அதுக்கு தான் நம்மளுடைய லைஃப் மாஸ்டர் கோர்ஸ். இந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் வந்து எதை கற்றுக் கொடுக்குது அப்படின்னா இந்த நம்ம இது வந்து ப்ராக்டிக்கல். நம்மளுடைய இந்த வகுப்பு வந்து இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு பிரித்தறிதல் இல்லையா, உங்களுக்கு என்ன மாதிரி வந்து இந்த உலகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான லைஃப் ஸ்டைல் கோர்ஸ் வந்து இது ஃப்ரீயா நம்ம வந்து டெய்லி கற்றுக் கொடுக்குறோம். ஆனா அதே டைம்ல இதை ஒரு டெக்னிக்கல் கோர்ஸா, இதை ஒரு எப்படி ஒரு அடிப்படையில எதுவுமே வந்து ஒரு குரு இல்லைன்னா வந்து ஒரு புக்கு இல்லைன்னா வந்து ஒரு கோர்ஸ், அந்த ஒரு படிப்பினை வந்து நமக்கு இருந்துச்சுன்னா தான், ஒரு குருகுலமான ஒரு விஷயம் இருந்தா தான் நம்ம அதை வந்து தெளிவா செய்ய முடியும் இல்லையா. ஸோ அந்த தெளிவான ஒரு பயிற்சியை கொடுக்கறது தான் நம்மளுடைய அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் வந்து பேடு வெர்ஷன். ஸோ அதனால நீங்கள் அதை பே பண்ணி தான் உள்ளே வர முடியும். அதுக்குண்டான சில பணங்கள் கொடுக்க வேண்டியது வரும். ஆனால் அதை கொடுக்கறனால என்னன்னா இந்த மாதிரி எப்படி நம்மளால ஒரு நோயை முழுமையாக குணப்படுத்த முடியும். இப்போ நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு, மருந்து மாத்திரைகள் தொடுவதே கிடையாது. ஏன் ஒரு கட்டத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு காலுக்கு இந்த நம்ம வீட்டில் நிறைய இம்போர்ட்டடு பாம் இருக்கும். உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து இன்னைக்கு எந்த ஒரு சூழல்லையுமே யாருக்குமே தேவைப்படாத ஒரு பொருளாக போச்சு. ஏன்னா நமக்கு வந்து அந்த கம்யூனிகேஷனும் இது வந்து எல்லாமே நாங்கள் இம்போர்ட்டட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தது. இம்போர்ட்டட்னா நம்ம வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட் செல்லர், இந்த என்ன சொல்லுவாங்க, டியூட்டி பெய்டு ப்ராடக்ட் செல்லர் நம்ம. ஸோ அதனால வந்து டியூட்டி பெய்டு ப்ராடக்ட் வந்து எப்பவுமே நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோப்புனா கூட இம்போர்ட்டட் சோப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் எல்லா பொருளும் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால நம்மகிட்ட எப்பவுமே அந்த மருந்துகள் அப்படின்னா ஒரு பெயின் பாமு ஒரு ஸ்ப்ரேனா இங்கத்தை தான் இருக்காது, எல்லாமே இம்போர்ட்டடாக இருக்கும். இன்னைக்கு அதெல்லாமே எக்ஸ்பைரி ஆகி எதுவும் யூஸ் இல்லாமல் கிடக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, வலிக்குதா சிந்திச்சு பாரு, எங்க கோபம் வந்துச்சு, எங்க டென்ஷன் ஆச்சு, யார் மேல கோபம் வந்துச்சு, ஒரு நிமிஷம் ஆலோசனை பண்ணி பாருங்க. அந்த ஆலோசனை அந்த நபரை கண்டுபிடித்து விட்டால் உங்களுடைய வலி ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதுக்கான டெக்னிக் தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அந்த அந்த என்ன மாதிரி நீங்க சிந்திக்கணும், என்ன மாதிரி அதை செயல்படுத்தணும், அதை வந்து என்ன முறையில செய்யணும், இவ்வளோதான் விஷயமே. இதுதான் அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸுங்கிறது. ஸோ அதை யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்க ஜாயின் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கற்று வச்சிருக்கிறீங்களோ, அதை இன்னும் மேலும் 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 உங்கள் லைஃப்ல பயன்படுத்துங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இல்லை சார் எங்கள் வீட்டுக்காரர் கேட்க மாட்டாரு, ஆனால் அவருக்கு இடுப்பு வலிக்குது, அதுக்கு தான் டிஸ்டன்ஸ் ஹீலிங் கற்றுக் கொடுத்துருக்குறோம். என் பையன் சொன்னாவே கேட்க மாட்டேங்கிறேன், அதுக்கு தான் பட்டி டேப்பிங், அதாவது 1-to-1 கிளினிக் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்குறோம். நீங்க ஒரு ஆள் கத்துட்டா போதுமானது. நீங்க ஒரு ஆள் உங்க வீட்டுல கத்துக்கிட்டா போதும், எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு ஆள் கத்துட்டாலே நீங்க எல்லாத்தையும் மாத்திடலாம், எல்லாத்தையும் சரிப்படுத்திடலாம், எல்லாத்துக்கான சுகத்தையும் நீங்க கொடுக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்களா. நீங்கள் உங்களுக்கு மருத்துவர், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மருத்துவர், உங்க குழந்தைங்க புரியாத வயசுல புரியாம இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நீங்க மருத்துவர். அதனாலதான் இந்த சிஸ்டத்தை என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா, தி ரூட் ஆஃப் ஆல் டிசீஸ், காஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், அன்ஃபர்கிவ்னஸ். புரியுதா? எல்லா நோய்களுக்கும் காரணம் அந்த அன்ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸ் கொடுக்காமல் இருப்பதுதான் எல்லா நோய்களுக்கான அடிப்படை காரணம். நான் சொன்ன ஒற்றை மூலிகை, அது என்ன ஒற்றை மூலிகைன்னா இதுதான், அன்ஃபர்கிவ்னஸ். நீங்க எப்போ வந்து அந்த மன்னிப்பை கிளியரா உங்களோட உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய, மனசுன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஹவுஸ், உங்களுடைய வீடு,
அதை கிளென்ஸ் பண்ணலையோ, பியூரிஃபை பண்ணலையோ, அப்ப என்ன ஆகும்? எல்லாரும் தூய்மையை நோக்கி, தூய்மை கிளீன் செய்ய, உங்க உடல்ல இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து சரிப்படுத்தணும்னு சொல்லி எவ்வளவோ நபர்கள்ட்ட போய் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, நிறைய விஷயங்களை செய்யறீங்க. ஆனா அதெல்லாம் விட சிறப்பா நீங்களே உங்களை முழுமையா கிளென்ஸ் பண்ணக்கூடிய, பியூரிஃபை பண்ணக்கூடிய, உங்களையே வந்து சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த தூய்மையான நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா, நம்மளுடைய அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸ் மூலமாக அதை கத்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்றது. நம்ம அதுல பயங்கர எளிமையான மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் பெரிய பியூட்டி. உங்களுக்கான அந்த பயிற்சியை 7 நாளைக்கு 7 ஒண்டர்ஸ் அதை நாங்களே ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அதனால நீங்க ரொம்ப மல்லு கட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா 365 நாளும் அந்த ப்ராக்டிஸை காலையில் 6 to 6:20 கொடுக்குறோம். எவ்வளோ பெரிய சூழ்நிலை பிரச்சனைகள் நமக்கு வந்தாலுமே அதை வந்து கடந்து செல்வதற்காக பல முயற்சிகள் நம்மளும் மேற்கொண்டு அந்த எப்படியாவது அந்த 6 மணிக்கு உங்களுக்கு அந்த கிளாஸை வந்து நம்ம கொடுத்துருவோம். அது என்ன மழை புயல் என்ன வந்தாலும் அந்த 6 மணி கிளாஸை உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நேற்று கூட வந்து டெக்னிக்கல் இஷ்யூ, பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னன்னா அப்கிரேட் ஆயிடுச்சு, நம்ம ஜூம் வந்து அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சிஸ்டத்தில் வந்து அந்த அப்கிரேட் வந்து ஆக்சஸ் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கலை, மேனுவல் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணோம், நம்ம பேமெண்ட் போட்டோடனே அது அப்கிரேட் ஆயிடுச்சு. அப்கிரேட் ஆனது மறுநாள் 6 மணிக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, அதை வந்து முழுசாக அப்டேட் பண்ணி, அன்இன்ஸ்டால் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணி, அப்கிரேட் ஆனதை ஆக்சஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா இதையும் கொடுத்து ரெடி பண்ணி 6:40க்கு கொடுத்துட்டோம் இல்லையா? எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் உங்களுக்கான அந்த விஷயத்த நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதனால கேரண்டியாக உங்களோட வாழ்க்கையை மாற்றுவதற்கான அந்த நிகழ்வை நம்ம வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி ஒரு மெடிடேஷன் மெத்தடில் வச்சுருக்குறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் நிச்சயமாக அந்த லைஃப் மாஸ்டர் கோர்ஸை வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே வரணும். அதுக்கான அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்க அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். மெயின் அதுதான் கான்செப்ட். இப்போ காலையில் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது தான், நீங்கள் டெய்லி உட்காந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. காலையில் ஒரு 20 நிமிஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அட்வான்ஸ் முடித்தவங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக இருக்கும். பேசிக் முடித்தவங்களுக்கு ஒரு அந்த ஃபுல் டைம் உட்காந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நீங்கள் அதை செய்யும்போது உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக சேஞ்சஸ் ஆயிடும். நீங்கள் ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். காலையில் 6 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ணணும், அதுதான் முக்கியம். இங்கே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் வந்து அந்த மிஸ் பண்ணும்போது தான் உங்களோட அந்த ப்ரோக்ரஸ் வந்து ரொம்ப மோசமாக போகுது. ஏன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான உலகம். நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அந்த லைஃப் ஸ்டைல்லேருந்து இன்னொரு லைஃப் ஸ்டைலில் வாழ போகிறீங்க. இவ்வளோதான் இதோட வித்தியாசம். ஸோ நான் வந்து அந்த மாதிரியே தான் இருப்பேன். ஆனால் எனக்கு எல்லாமே நடக்கும்னா நடக்காது. உங்களுடைய 24 மணி நேரத்தில் ஒரு 18 நிமிஷம் நம்ம அதிகமாக உங்கள்கிட்ட கேட்கல. எவ்வளோ டைம் எனக்கு? 18 நிமிடம். 18 நிமிடம் அதை எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு 18 நிமிடத்தை எங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. இது உங்களால முடியாதா? முடியறது இல்லை. நல்லா தூங்குறீங்க இல்லையா? ஏன்னா ஒரு மழை No, sir. I am ready, sir. எஸ். உங்க நேம்மா? காயத்ரியா? உங்க நேம்மா? ஐ எம் ரெடின்னு சொன்னது யாரு? Gayatri சார் Devi, அவங்க sir. நேம் காயத்ரி தேவி சார். அவங்க இப்ப நம்ம கிளாஸ்ல இருக்காங்க. நீங்க ரெடி நம்ம ஆகலைன்னா கிளாஸ்ல இருக்காங்க அவங்க தான் சார். எஸ் எஸ், இப்ப நம்மளுடைய 32வது பேட்ச்ல இருக்காங்க.
ஸோ அந்த 18 நிமிஷத்தை மட்டும் நீங்க நம்ம கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஆனா கத்துட்டும் சிலர் வந்து இன்னும் அந்த 18 நிமிஷத்துல காணாம். ஸோ அதனாலதான் நீங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க. நடக்கிற மாதிரி இருக்கு ஆனா நடக்க மாட்டேங்குது. சக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கு ஆனா சக்சஸ் ஆக மாட்டேங்குது. யாராவது இங்க ரெடியா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இருக்கிறீங்கன்னா நான் அதனாலதான் நான் தாராளம் உங்களை கூப்பிடுறேன். நீங்க நான் கத்து கொடுத்ததுல தப்பு இருந்தா கூப்பிடுங்கன்னு சொல்றேன். கரெக்ஷன் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஸோ அதை சரிப்படுத்துறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். ஸோ அதனால யாரையுமே வந்து நாங்க அவாய்ட் பண்றதும் கிடையாது, விட்டு கொடுக்கறதும் கிடையாது. எல்லாத்தையுமே கமான் கமான்னு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க தான் செய்யறோம். ஸோ யாருக்காவது வந்து பதில் சொல்லாம விட்டு விலகி போய் உங்களுக்கு ரிசல்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னாலாம் நம்ம எங்கேயாவது ஏதாவது இருக்குதா? ஒரு ஹிஸ்டரி உங்களால சொல்ல முடியுமா? இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? ஒரு ஹிஸ்டரியில கூட வந்து மோசமாயிருச்சுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. என்ன காரணம்னா, எப்ப நீங்க அந்த 18 நிமிஷத்தை எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ உங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆயிடும். நானே மிஸ் பண்ணுவேன். உங்களுக்கு போட்டுட்டு சில 1 வீக் வந்து நான் என்னால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சில ஷெட்யூல்லாம் வரும். வந்துச்சுன்னா நானே டேப்பிங் பண்ணாம இருப்பேன். அப்ப எனக்கு என்ன நடக்கும்? நானும் ரிவர்ஸ்ல போயிருவேன். உண்மையிலே எனக்கும் அந்த லாஸ் எல்லாம் சந்திச்சிருக்கிறேன். நான் அந்த பிரச்சனையெல்லாம் நானும் சந்திச்சிருக்கிறேன். ஸோ திரும்ப நான் வேற சாதாரண உலகத்துக்குள்ளார நான் போயிருவேன். ஸோ அது இல்லாம இருக்கணும்னா நான் எடுத்துக்கிற டைம் ஒன்லி 18 நிமிஷம் தான். அந்த 18 நிமிஷத்தை நீங்க கொடுக்கும்போது நிச்சயமா உங்க வாழ்க்கை மாறிடும். திரும்ப என்ன பண்ணுவேன், உங்களுக்கு நான் போட்டுவிட்டு நான் உட்காந்து டேப்பிங் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு காலையில கூட நான் டேப் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ டேப்பிங் பண்ணும்போது எனக்கு விசுவலைசேஷன் வருது. என்னன்னா ஏகதேசம் வந்து ஒரு சவுதி இல்லைன்னா யூகே யுஎஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். என்னோட எக்கோ இருக்குது. ஸோ அது அங்கே டிராவல் பண்ணி சுத்திட்டு இருக்குது. அது ரொம்ப நாள் ஆச்சு ஊரை விட்டு போய். ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு டூர் அப்படியே வருது. நான் இன்னைக்கு வந்து நம்மளோட கோல் செட் தான் நம்மளோட இது இல்லையா? ஸோ அந்த கோல் செட் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான அழகு சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு டிராவல் வந்து இன்னைக்கு காலையில எனக்கு கிடைச்சது. ஸோ அது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அது சாத்தியமாக போகுது. நான் அங்கே இருக்க போறேன், அந்த இடத்துல நடக்க போறேன், அந்த இடத்துல அந்த கார்ல போக போறேன். அது ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் கார். நான் அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். ஸோ என்னோட டிராவல் என்னோட எக்கோ அங்கே போயிட்டு இருக்குது. அது போற கார் ஏதோ அது ரொம்ப காஸ்ட்லி போல இருக்கு அந்த கார். ஸோ அதை உள்ள உட்காரும் போது நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ என்னோட எனர்ஜி அங்கே டிராவல் பண்ணிட்டு இருக்குது இன்னைக்கு காலையில 6:20. ஸோ இல்லை வந்து புதுசா இருக்கிறவங்க ஏதோ என்னமோ பேசுறாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அது என்னோட ஃபியூச்சர். நான் அங்கே இருக்க போறேன், நான் அங்கே டிராவல் பண்ண போறேன். ஆல்ரெடி என்னோட எக்கோ அங்கே போயாச்சு. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதங்கள் வந்து நடக்கக்கூடிய இடம் இது. ஆனா நான் 18 நிமிஷம் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. எனக்கு தூக்கம் தான் முக்கியம் அப்படின்னா யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஏன்னா கடவுள் உங்களுக்கான வாய்ப்பை கையில கொடுத்துட்டாரு. நான் சாப்பிடவெல்லாம் மாட்டேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? தேங்க்யூம்மா. நான் சாப்பிட மாட்டேன், நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு தூங்கிட்டே இருங்க. யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால பொதுவாகவே நான் எல்லாத்துக்கும் சொல்ற அட்வைஸ் அதுதான். என் வாழ்க்கையில நான் செய்யாத ஒரு விஷயம் என்னன்னா ஏர்லி மார்னிங் தூங்குறது. தூக்கத்திலிருந்து எழுந்துட்டா அதுக்கப்புறம் தூங்காம இருக்கிறது. இது ரெண்டையும் நான் கடைபிடிக்கிறேன் வாழ்க்கையில. ஸோ உங்க வாழ்க்கையில மெயினா வந்து என்னத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கும். நீங்க எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரி. 2 மணிக்கு தான் நான் படுத்தேன், அதுக்குனால ஒரு தப்பும் கிடையாது. 5 மணிக்கு எந்திரிச்சோம். நான் 4:30 மணிக்கு தான் படுத்தேன், அதனால தப்பு கிடையாது. 5 மணிக்கு எந்திரிச்சோம். எப்படி இருக்கணும் லைஃப்? சார் எத்தனை மணிக்கு படுத்தாலும் அந்த முடிக்கிற டைம் முடிக்கிறோம் சார். 4 அதுக்கப்புறம் மணினா 4 மணி, தூங்கக்கூடாது. அதுக்கப்புறம் தூக்கம் வர்றது இல்லை சார். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தூங்குற கதையே இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒண்ணும் எத்தனை கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா வருஷம் அப்படின்னா என் லைஃப்ல நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து நான் அப்படி இருக்கேங்கிறது தான் ஒரு பெரிய மிராக்கிள்.
சார் நானும் அதே சூழ்நிலையில தான் சார் வளர்ந்துட்டேன். எஸ், கண்டிப்பா. அப்போ உங்களோட லைஃப் உங்க சக்சஸ் வரணும் அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது அது ஒண்ணுதான். காலையில ஒரு 18 நிமிஷம் நம்ம கையில கொடுத்துடணும். இது அவங்க டைம், நம்ம எடுத்துக்க கூடாது. நம்ம போய் அங்க உட்காரணுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். ஸோ அது மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃப் சேஞ்ச் ஆயிடும். இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களும் சரி, பண்ணாதவங்களும் சரி, பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த டெக்னிக்கை கத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து உட்காருங்க. உங்ககிட்ட கேட்கறது அந்த 18 நிமிஷம் தான். அது தர முடியாதா? ஆனா அதை தர்றதுக்கு தயாரா இல்லை, இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆமா, தயார் சார். எஸ். No, sir. தயாரா இருக்கிறவங்க கரெக்டா இருக்கிறாங்க. நிறைய கரெக்டா அந்த கிளாஸை எனக்கு முன்னாடி வர்றவங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க. நான் வந்து எப்பவுமே மெடிடேஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி அங்க இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போதே காலையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ என்னன்னா, நான் ஒரு யோகா டீச்சரா, ஒரு மெடிடேஷன் டீச்சரா ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் இருந்தேன். ஸோ அப்போ அங்க இருக்கிற எல்லா இதையும் வந்து நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அங்கேயே நமக்கு அதே பழக்கம் அது. ஏன்னா ஒரு எங்க போனாலும் எது போனாலும் காலையில ஏர்லி மார்னிங் நான் வேக்கப் ஆகி எந்திரிச்சு நான் என்னோட டியூட்டிகளை செஞ்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். அதுதான் என்னோட வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றியாக மாத்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து இருக்கிற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 28 32 மணி நேரம். எவ்வளோ இருக்கு டைம்? 28 32 மணி நேரம். சரி சார், எல்லாருக்கும் 24 மணி நேரம். எப்படி சார் ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் தானே, எப்படி உங்களுக்கு இல்ல நமக்கு வந்து 32 மணி நேரம். ஏன்னா என்னோட ஒர்க் நான் பாக்குறேன், அதுக்கப்புறம் வீட்டுல 48 ஜாலியா ஹவர்ஸ்ல இருக்கிறேன். நீங்க மத்தத வந்து இது பண்ணிட்டு கொஞ்ச நேரம் தான் தூங்குறீங்க, அதுதானே சார்? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. ஏன்னா அப்ப எப்ப தூங்குவீங்க? நைட் நான் 12 மணிக்கு தான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். 11:30 ஆமாங்க சார், 12. பார்த்தேன் நானு. ஆமா, அப்ப 12 மணிக்கு மேலதான் நான் தூங்குவேன், இல்லையா? எஸ் சார். சம்டைம்ஸ் 2 மணி இருக்கும், 1 மணி இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம ஒர்க்கிங் டைம் வந்து காலையில உங்களுக்கு தெரிஞ்சு 6 மணிக்கு அந்த செஷன் ஆரம்பிக்குதுன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கு. அப்ப எவ்வளவு மணி நேரம் ஆச்சு? காலையில 6 முதல் 12 வரைக்கும் 18 மணி நேரம். 18 மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ். இப்போ அதே டைம்ல நம்ம தூங்குறது அப்படிங்கிறது அந்த 12க்கு படுத்தோன்னா 5 மணி 5:30க்குள்ள எந்திரிச்சிருவோம், இல்லையா? சம்டைம்ஸ் 4:45 4:50, இன்னைக்கு வந்து 3:50க்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. என்ன பார்த்தா அப்படியே இருக்கு உங்களுக்கு? காலையிலே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தீங்களா சாப்பிட்டு இருந்தது? ஏன்னா அவ்வளோ நேரமா எந்திரிச்சாச்சு, பசி அப்போ நேரமா வந்துருச்சு. ஏதோ ஒரு பழம் சாப்பிடுவேன். அப்ப நம்ம இது சொல்றாங்களே சார், ராத்திரி 11 மணில இருந்து 4 மணி விட்டா கல்லீரல் நேரம், அது வந்து நல்லா ரெஸ்ட் கொடுக்கணும், தூங்கிடணும்ன்றாங்களே, அது எப்படி சார்? அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதெல்லாம் வந்து இல்லையா? அப்ப சும்மாவா சார் அதெல்லாம்? அதெல்லாம் உண்மையிலே சும்மா. பயாலஜிக்கல் கிளாக் சார் லிவர் பாதிக்குமே சார் இப்போ? இது எல்லாமே உங்களுக்கு சொல்லப்பட்ட உங்களுடைய தாட்ஸ் தான். அதாவது இந்த மாதிரி சாப்பிட்டா இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஸ்டிமுலேட் பண்ணி வைக்கிறதுங்க சார். ஆமா, உங்க அப்துல் பேய் கலாம் வராத, பேய் பிடிச்சுக்கும் அப்படின்னு அப்ப சொன்னாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் இல்ல, எங்க வேணாலும் போலாம் அப்படின்னு தட்டி தள்ளி வெளியே வந்துட்டு இருக்கோம் சார். அப்துல் கலாம் எவ்வளவு நேரமா தூங்கினாரு? அவருக்கு லிவர் பாதிப்பு வந்துச்சா? he hardly sleeps for 3 to 4 hours, sir. Abdul Kalam. கருணாநிதி 91 வயசு, இல்லையா? 91 வயசு 96 வயசு அவர் இறக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அதுவும் இதேதான். நான் என் வாழ்க்கையில தூங்கின டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அவர் 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவ்வளவுதான் அவர் வாழ்க்கை பூராவே தூங்கி இருக்கிறார். ஸோ இந்த தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மரணம். நீங்க அந்த மரணத்தை தான் கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கெல்லாம்? அந்த மரணத்தை கொண்டாட கொண்டாட
உங்களோட வாழ்க்கை நாள் சுருங்கிட்டே இருக்கும். அப்ப அந்த மரணத்தை நம்ம வந்து வெறுக்க வெறுக்க நம்ம வாழ்க்கையில அந்த மரணங்கிறது ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். உங்க உடம்புக்கான எல்லா விஷயங்களும் உங்களுடைய தூக்கத்துல கிடைக்காது, உங்களோட பிரிஸ்க்னஸ்ல தான் கிடைக்கும். உங்க உடம்பு என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த 11 மணிக்கு மேல தூக்கம் வருது அப்படின்னா நீங்க தூங்கிடணும். 10:30 மணிக்கு தூக்கம் வருதுன்னா தூங்கிடணும். 12 மணிக்கு தூக்கம் வருதுன்னா தூங்கிடணும். அதுக்கப்புறம் முழிச்சு உட்காந்து டிவி பார்க்கறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதையெல்லாம் செய்யக்கூடாது. ஆனா அதையெல்லாம் செய்யறீங்க. 2:30 3 மணி வரைக்கும் கண் முழிச்சு டிவி பார்க்குறீங்க. அப்புறம் காலையில 8 மணிக்கு மேலதான் எந்திரிக்கிறீங்க, 7 மணிக்கு மேலதான் எந்திரிக்கிறீங்க, 6:30 மணிக்கு மேலதான் எந்திரிக்கிறீங்க. இதுதான் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஒரு பெரிய சயின்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு அலாரம் ஒரு மனிதனோட ஒரு வாழ்க்கையில 1.5 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுது. ஒரு அலாரம். இப்ப நீங்க 6 மணிக்கு எந்திரிக்கலான்னு ஒரு அலாரம் வைக்கிறீங்க, ஒரு அலாரம் அடிச்சிருச்சு, கண் முழிச்சிட்டீங்க, அதை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப அப்படியே படுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க 1.5 மணி நேரம் கண்டினியூவா தூங்கியே ஆகணும். இது உங்க பயாலஜிக்கல் பாடியோட சிஸ்டம். அது 1.5 மணி நேரம் நீங்க தூங்கலைன்னா 24 ஹவர்ஸ் வீணா போயிடும். உங்க உடம்பு டயர்டா மாறி, அப்ப நீங்க அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு அலாரம் அடிச்சு எந்திரிச்சா ஒரு நாள் முடிஞ்சிருச்சு கதை. உங்க பாடி 1.5 மணி நேரம் ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு, 24 மணி நேரம் ரெஸ்ட்லெஸ்ஸா மாறிடுச்சு. அப்புறம் எப்படி நீங்க பிரிஸ்கா இருப்பீங்க? உங்களுக்கு நோய் வராம இருக்கும். எல்லா நோயும் வரும் இல்லையா? வருமா வராதா? நம்மெல்லாம் என்ன பண்றோம்னா அலாரம் வச்சுட்டு எந்திரிச்சுக்கு வந்து அலாரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். எப்ப நீ அடிப்ப, அடிச்சுன்னு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு கீழே வைக்கிறது. எதுக்கு? இன்ன வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்குது. அலாரம் வச்சுட்டு அலாரத்தை எடுத்து பார்த்துக்கிறது கையில. அப்படியே பார்த்துட்டே இருக்க, ட்ரென் அடிச்சுன்னு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு அங்கே வச்சிடுறது. இன்னொரு அலாரம் எதுக்கு வச்சுக்கிறேன்னா, நம்ம கிளாஸ் 6:50க்கு நான் ரெடி ஆகணும் இல்லையா? கோட்டெல்லாம் போடணும், ஃபேஸ் வாஷ் பண்ணணுமா, இல்லை ஃபேஸ் நல்லா இருக்குதா, முடியெல்லாம் களைஞ்சிருக்கேன். ஏன்னா நம்ம நார்மலாக இருக்கும்போது இப்படி முடியெல்லாம் கை வச்சிருப்போம் இல்லையா? அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அலாரம். அதை அடிச்சோடனே ஸ்கூல் பெல் மாதிரி அதை ஆஃப் பண்ணிட்டு போய் கோட்டெல்லாம் போட்டு ஃபேஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்து உட்கார்றது. பாருங்க, இதுக்குத்தான் அலாரம் வச்சுக்கணும். என் பையனை அந்த தப்பு பண்ணுவான். டெய்லி அவங்க சத்தம் போடுவோம், எந்திரிச்சு மேலே அலாரத்தை ஆஃப் பண்ணி பழகுங்க. அதை வந்து நம்ம வந்து எந்திரிச்சு உட்காந்து பார்க்குறோம். அப்படிதான் நான் ஒரு ஃபேமிலி டூர் போயிருந்தோம். டூர்லாம் போயிட்டு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிசயம், இந்த நபருக்குள்ளார இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு. நம்மளை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியாது, நம்ம சிம்பிளா எப்போ மாதிரி இருந்துட்டு இருந்தோம். ஆனா அந்த டூர் டேஸ் காலையில நேரமா 4:30 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி அடுத்த ப்ரோக்ராம் என்ன ஷெட்யூலு, எல்லாத்துக்கும் காஃபி டீ என்னென்ன ஏற்பாடு பண்ணோம் எல்லாம் காலையில ரெடி பண்ணிட்டு அவங்க ரூம்க்கெல்லாம் என்னென்ன போனோமோ போயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, இந்த நபர் எப்படி இதை வந்து செஞ்சாரு. ஏன்னா யாருமே எந்திரிச்சு வர்றதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அந்த மாதிரி கோல்டு பிளேஸு, எல்லாரும் நல்ல சுகமா எல்லா ரூம்லையும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிளானுக்கே ரெடியா இல்லை. இங்க டிஃபன் எல்லாம் ரெடி, நான் செய்யலை, அங்கே ஸ்டாஃப் எல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எந்திரிச்சு அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டோம். அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது, ஓ இது வந்து எப்பவுமே அந்த ஷெட்யூலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் ஷெட்யூல்னு எல்லாம் நினச்சிட்டு பர்ஃபெக்ட்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் நம்ம பண்ண வேண்டியது, நம்ம வாழ்கிற வாழ்க்கை 28 மணி நேரத்திலிருந்து 32 மணி நேரமாக மாற்றிக்கணும் நம்ம. அப்போ நமக்கு என்ன தேவையில்லை, மற்ற மனிதர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய 4 மணி நேரம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லையா? நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா எவ்வளவு மணி நேரம் வித்தியாசம்? 3 மணி நேரம். அப்ப 27 மணி நேரம் நம்மளோட ஆயிடுச்சு. அப்ப நம்ம வாழ்ற டைம் எவ்வளோ? 27 28 மணி நேரம் ஒரு நாளைக்கு நமக்கு இருக்கு.
அதான் கோபிநாத் வந்து கருணாநிதியை பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 60 மணி நேரம் இருக்குதா சார் அப்படின்னு. என்ன கேள்வி கேட்டாரு? 60 மணி நேரம் இருக்கா? ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்றாரு கலைஞர், வந்து அவ்வளோ வேலை செய்யறாரு, ஒரு நாளைக்கு அவ்வளோ டியூட்டியை கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறாரு. இதுக்கடையில சார் 48 மணி நேரம் தான் சார், எப்படி சார் 60 மணி நேரம் வரும்? அவர் கேட்ட கேள்வி. ம். நீங்க எப்படி கலை, அறிவியல் எல்லாத்தையுமே கடந்து செல்றீங்க, அது இல்லாம அரசியல், குடும்பம் எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவ்வளோ சொத்து, அவ்வளோ அறிவு, அவ்வளோ டெக்னிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் கூட எங்க பண்ணுங்கிறது அவர் தான் ஜட்ஜ் பண்ணுவாரு. இன்னைக்கு எத்தனை டிவி இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் யாரு மூலம்? அவரு தானே. ஆனா எத்தனை ஆட்சியில உட்கார்ந்து ஆட்சி செஞ்ச முதலமைச்சர்கள் இவங்க அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க? சொல்லுங்க பாப்போம். இவங்க ஆட்சியில இருந்த நாட்கள் வந்து கம்மி இல்லையா, எதிர்க்கட்சியா இருந்தது தான் அதிகம். ஆனா அந்த ஆட்சி செஞ்சவங்கள்ட்ட எல்லாம் ஒண்ணும் இல்லை, அதிக நாள் ஆட்சி செஞ்சவங்கள்ட்ட எல்லாம் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு. ஆனா இவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கு. ஸோ நமக்கு அந்த நாலேஜ் கூட நமக்கு தெரிய வேண்டாமா? அப்ப என்னன்னா, நம்ம யாராக இருக்கிறோம், நம்ம என்னவாக இருக்கிறோம், அதான் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, கிளாஸை கடந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். பேச விட்ட ஒரு நாள் கூட பேசலாம். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். ஏதாவது நீங்க உங்க தேங்க்யூ கருத்து சார். சொல்றதுன்னா சொல்ல, அதோட அப்படியே இது பண்ணி வைண்ட் அப். தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூமா. தேங்க்யூ சார். எனக்கு நான் விடிய காலையில 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சிடுவேன் சார். அது ஆட்டோமேட்டிக்கா அது பழகி போயிடுச்சு சார் எனக்கு. எஸ், கண்டிப்பா. நல்ல விஷயம்தான். தேங்க்யூ சார். அதை வாழ்க அப்படியே வளமுடன். கீப் அப் பண்ணுங்க, அதை அப்படியே கீப் அப் பண்ணுங்க. அதோட நம்ம கிளாஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிடும், எல்லாமே ரெடி ஆயிடும். ஓகே சார். தேங்க்யூ ஓகே, தேங்க்யூமா. so much. தேங்க்யூ சார். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ. சார். வாழ்க வளமுடன்.